Hello students, welcome to Satish Kumar Education. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard maths chapter 3 algebra ல exercise 3.20 MCQ பார்த்துட்டு இருக்கோம். அதுல question number 12 பாருங்க. Graph of a linear polynomial is a straight line, circle, parabola, hyperbola. அத நல்லா கவனிங்க. ஒரு linear polynomial. So linear polynomial ax plus b ன்னு இருக்கும். So அது ஒரு straight line-ஆ தான் இருக்கும். இது நமக்கு புக்லயே கொடுத்திருப்பாங்க ஸ்டார்டிங்ல லீனியர் பாலினாமியல் வரும்போது. So the graph of a linear polynomial is a straight line. ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். So next 13th question பார்க்கலாம். The number of point of intersection of the quadratic polynomial x square plus 4x plus 4 with the x axis. ஸோ ஒரு quadratic polynomial இருக்குது. அந்த quadratic polynomial x square plus 4x 4ங்கிற ஒரு quadratic polynomial. அது x ஆக்சிஸோட எத்தனை பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் வித் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சிஸ்னால் y is equal to 0. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 4xை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படின்னா 2x ப்ளஸ் 2xன்னு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குன்னா எக்ஸ் காமனாக இருக்குது. எக்ஸ் சொல்லிட்டு எடுத்துகிட்டா மீதி என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கும். இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 2ங்கிறது காமனாக இருக்குது. 2 எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கும் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2னா எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் 0 ஆகணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் 0 ஆச்சுன்னா கண்டிப்பாக அது 0 ஆகிடும். 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும், எக்ஸ் ப்ளஸ் 2 எப்போ 0 ஆகும்னா ப்ளஸ் 2 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரணும், -2. இந்த ப்ளஸ் 2 இந்த சைடு போச்சுன்னா -2ன்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -2ன்னு போட்டோம்னா இதுக்கு வந்து 0 ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -2ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சிம்பிளாக நீங்கள் இப்படியே கூட டேரெக்டாக வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா 0 போட்டோம்னா என்ன ஆகும், 0 இதுவும் 0 ஆயிரும், 4ன்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ 4 ஈக்குவல் டு 0னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ 0 வராது. 1 போட்டு பார்த்தோம்னா என்ன வரும், 1 + 4 + 4னா 9ன்னு வரும். அது 0 கிடையாது. அப்போ 1ம் வராது. 0வும் 1 வரலைங்கிறப்ப இதுவும் வராதுன்றப்ப இது 1 தான் ஆன்சர். அப்போ -2 தான் ஆன்சர். -2 போட்டு பார்த்தோம்னா என்ன வரும், -2 × -2னா 4 ப்ளஸ் ஆஃப் 4 × -2 + 4. இப்போ 4 + 4 என்ன ஆயிரும், 8. 4 2s are 8, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் -8. 8 - 8 0ன்னு வந்துடுதா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.20 2 MCQ கொஷின் பார்த்துருக்கோம். 12th கொஷின் ரொம்ப சின்னது தான், புக்லேயே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. 13th கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்போம். வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.